வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 15,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 25/10/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கணும். ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ் இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து அலுவலக உதவியாளர் போஸ்டிங்கான விண்ணப்பத்திற்கான வரவேற்பு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலி பணியிடம், அதாவது அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. முஸ்லீம் அல்லாதவர் மற்றும் முன்னுரிமை அல்லாதவர் பிசி, அதர் தென் பிசி, முஸ்லீம் அண்ட் நான் ப்ரியாரிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன் 34 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 17,700 வந்து ஸ்டார்டிங் சேலரியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 17,700 வரைக்கும் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற அட்ரஸ் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அலுவலகம், சட்ட அலுவலர்கள் கட்டிடம், 3வது தளம், சென்னை 600104. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதுக்கு லாஸ்ட் டேட் 25/10/2024 கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த போஸ்டிங் கவர் மேலே, அந்த போஸ்ட் கவர் மேலேயே வந்து நீங்கள் அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பம் அப்படிங்கிறத எழுதி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டும் விண்ணப்பிக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உங்களுடைய புகைப்படம், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கல்வி தகுதி சான்றுக்கான ஜெராக்ஸ் காப்பி, கம்யூனிட்டி ஜெராக்ஸ் காப்பி, இதனோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதும் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப்பு வைத்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் கவரும் வாங்கி அதில் 50 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க, எப்போ வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது, எந்த டேட்டில் அப்படிங்கிறத வந்து அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கவர் வாங்கி அது கூட போஸ்டல் ஸ்டாம்ப் வாங்கி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.